நக்ஷத்ரா பூஜா ஆயில் வழங்கும் விளக்கேற்றும் நேரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். என்ன 6 மணி ஆயிடுச்சா? சுக்கிரனது நேரம் கரெக்டாக பாருங்கள். 6 மணி விளக்கேற்றும் நேரம். விளக்கேற்றிட்டிங்களா? சுக்கிரனது நேரம், சுக்கிரனது பார்வை, சுக்கிரனது காலம் கரெக்டாக உங்கள் வீட்டில் நாங்களும் இருப்போம். இந்த 6 மணிங்கிறதுனுடைய அர்த்தம் ஆத்மகாரகன் சூரியனும் இந்த சந்திரனும் இந்த 2 பேரும் ஒரு ஜாதகத்தில் சமசப்தம பார்வையாக இருந்தால் தான் பௌர்ணமி. அந்த மாதிரி தான் இந்த கடிகாரத்தில் பார்த்திங்கன்னா சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் ஒரே நேர்கோட்டில் நேர் பார்வையில் இருக்கும். அப்படிப்பட்ட நேரம்தான் இந்த 6 மணி. அதனால தான் விளக்கேற்றும் நேரம் 6 மணிக்கு சுக்கிரனது அந்த பார்வையோட ஓசையோட பாடல்களோட இறைவனின் கடாட்சத்தோட நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி முதல் நிகழ்ச்சி கற்பக விநாயகருடைய அந்த பார்வையோட இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். வாழ்க்கை முழுவதும் ஜெயிப்போம். விநாயகனே வினை தீர்ப்பவனே, பொதுவாகவே கொரோனா காலம், கோயில்களுக்கு போக முடியல, வீட்லேயே இருக்கிறோம். இந்த வீட்லேயே இருக்கும்போது ஆத்ம ரீதியாக சில விஷயங்களை கேட்டுக்கிட்டு சில பரிகாரங்களை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்வது எப்படி அப்படிங்கிறத இந்த விளக்கேற்றும் நேரத்தினுடைய குறிக்கோள். நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவில்கள்லாம் மூடி இருக்கே சார். இந்த கொரோனா காலத்தில் கூட பாருங்களேன், இறைவனெல்லாம் தன்னைத்தானே மூடிக்கிட்டாங்களே சார் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. அது உண்மை அல்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா யோக நித்ரை, யோக முத்திரை புரியும் காலம்,
நாம் நம்ம குடும்பத்தோடு இருக்கிறோம். ஆனால் இந்த லோகக்ஷேமத்துக்காக எல்லா இறைவனும் யோக நித்திரை செய்கிறார்கள், யோக முத்திரை செய்கிறார்கள். அப்படித்தான் இந்த இறைப்பாடலும். உரை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, உரை ஒன்றும் இல்லை கண்ணா, உரையொன்றும் இல்லை கோவிந்தா, உரையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, உரையொன்றும் இல்லை கண்ணா, உரையொன்றும் இல்லை கோவிந்தா. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. வேண்டியதை தந்திட வெங்கடேசன் நின்றிருக்க, வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா. திரையில் பின்னிற்கின்றாய் கண்ணா, கண்ணா திரையில் பின்னிற்கின்றாய் கண்ணா. உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார். திரையில் பின்னிற்கின்றாய் கண்ணா, உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார். என்றாலும் குறையொன்றும் எனக்கில்லை கண்ணா, என்றாலும் குறையொன்றும் எனக்கில்லை கண்ணா. குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா, குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறைவொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா. கலிநாடுக்கு இறங்கி கல்லிலே இறங்கி நிலையாக கோயிலில் நிற்கின்றாய் கேசவா. கலிநாடுக்கு இறங்கி கல்லிலே இறங்கி நிலையாக கோயிலில் நிற்கின்றாய் கேசவா. குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, யாரும் மறுக்காத மலையப்பா, யாரும் மறுக்காத மலையப்பா. உன் வாழ்வில் ஏதும் தர நிற்கும் கருணை கடல் அன்னை என்றும் இருந்திட, ஏது குறை எனக்கு என்றும் இருந்திட, ஏது குறை எனக்கு ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா, ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 கோவிந்தா. இந்த கோயில்கள் மூடி இருக்கும் பொழுது அப்போது நாங்கள் எப்படி இறைவனை வழிபடுறது? கோயில்கள் மட்டும்தான் இறைவன் இருக்கிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கோவில்களில் தன்னைத்தானே இறைவன் இருந்தாலும், யோக முத்திரையாக இருந்தாலும், வீடுகளெல்லாம் கோயில்களாக மாறிப்போச்சு. ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு நாளும் விளக்கேற்றும் நேரம், ஒவ்வொரு வீட்லேயும் இந்த இறைவன் குடிபுகுகிறான். அதுதான் வீடே கோவிலாக மாறுகிறது. இது வரைக்கும் ஒரு ஊரில், ஒரு கிராமத்தில், ஒரு நகரத்தில், ஒரு நாட்டில் ஒரு கோயில் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு கோவில் வந்தது இந்த கொரோனா காலத்தில்தான். ஏன்னா பஞ்சபூதங்கள் இல்லாமல் ஊரில்லை, உறவில்லை. ஆனால் அந்த பஞ்சபூதங்கள் தன்னுடைய வேலையை தான் கரெக்டாக தான் செஞ்சுக்கிட்டு இருந்தது. அப்படித்தான் இந்த பாடலினுடைய ரிதம் கூட தன்னுடைய கர்மாவை சரியாக செய்கிறது.
வையகம் இன்புற நின்ற மறுமலி பொற்பதம் போற்றி கையமரும் நிலை போற்றி கருணை முகமலர் போற்றி. வையகம் இன்புற நின்ற மறுமலி பொற்பதம் போற்றி கையமரும் நிலை போற்றி கருணை முகமலர் போற்றி. மெய்யிலகும் ஒளி போற்றி விரவியனை எடுத்தாண்ட செய்ய திருவடி போற்றி திருச்சிற்றம்பலம் போற்றி. கடிமலர் பூங்குழல் போற்றி முத்தரிய தொடி தோள் போற்றி கரும்புருவ சிலை போற்றி கவுனியற்கு பால் சுரந்த கலசம் போற்றி போற்றி. சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி உத்தரிய தொடி தோள் போற்றி கரும்புருவ சிலை போற்றி கவுனியற்கு பால் சுரந்த கலசம் போற்றி போற்றி. சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி. இரும்பு மனம் குழைத்தென்னை எடுத்தாண்ட அங்கையர்கண் எம்பிராட்டி. இரும்பு மனம் குழைத்தென்னை எடுத்தாண்ட அங்கையர்கண் எம்பிராட்டி. அரும்பும் இளநகை போற்றி ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி. அரும்பும் இளநகை போற்றி ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி போற்றி. சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி உத்தரிய தொடி தோள் போற்றி கரும்புருவ சிலை போற்றி கவுனியற்கு பால் சுரந்த கலசம் போற்றி போற்றி. சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி. இதுவரைக்கும் ஒரு ஊரில் ஒரு சாமி இருந்தது போக ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு சாமி இப்போ இருக்கு. ஆகவே இந்த விளக்கு ஏற்றி நீங்கள் இந்த இறை பாடல்களை கேட்கும்போது தெய்வீக ராகங்கள், தெய்வீக தாளங்கள், தெய்வீக பாடல்களோடு நீங்கள் ஒன்றி இருக்கும் பொழுது, சார் நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டேன் சார், நான் வந்துக்கிட்டே இருக்கேன் சார், நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடும் சார் அப்படிங்கிற மனோபயம் மனோபாவம் எதுவுமே இல்லாமல் இந்த கொரோனா காலத்தில் ஏக சிந்தனையோடு எல்லாருக்கும் ஒரே ஒரு பயம்தான். இன்றைக்கி பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, உறவுகள் பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளையும் மறந்து சார் கொரோனா வராமல் சந்தோஷமாக வாழ்ந்தால் போதும் சார், எத்தனையோ உறவுகளை நாங்கள் இழந்து விட்டோம், அந்த உறவுகளை கூட நாங்கள் பார்க்க முடியல, இருந்தாலும் அந்த ஆத்மாக்கள் எல்லோருமே சாந்தி அடையணும், யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனை இல்லை, சந்தோஷமாக வாழ்வதற்குத்தான் என்ன வழி சார் அப்படின்னு இத்தனை நாள் நாம் ஏகாந்தமாக சிந்தனை செய்து கொண்டிருந்தோம். இந்த சிந்தனை எதுக்கு தெரியுங்களா? எப்படி வாழ்ந்தால் எப்படி பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத சுட்டி காட்டினது தான் சாஸ்திரங்கள்.
அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். நடுவில் மனிதன் வாழுகிறான், நடுவில் மனிதன் வாழுகிறான், வீணில் மனம் தடுமாறுகிறான். இறைவா இறைவா, அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். மனம் போல் மாங்கல்யம் என்பார், தன் மனமே சகலமும் என்பார். மனம் போல் மாங்கல்யம் என்பார், தன் மனமே சகலமும் என்பார். தெரிந்தும் குணத்தை இழக்கின்றான், தெரிந்தும் குணத்தை இழக்கின்றான். இதயம் குலைந்து தவிக்கின்றான். இறைவா இறைவா, அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். அடிக்கும் அவன் கை அணைக்கும், புவி அனைத்தும் தலைவன் இயக்கம். அடிக்கும் அவன் கை அணைக்கும், புவி அனைத்தும் தலைவன் இயக்கம். தலைவன் அணைத்தால் சிரிக்கின்றான், தலைவன் அணைத்தால் சிரிக்கின்றான். தன்னை அடித்தால் பழிக்கின்றான். இறைவா இறைவா, அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். கற்றது கைமண் அளவு, கரை கண்டவர் இங்கே குறைவு. கற்றது கைமண் அளவு, கரை கண்டவர் இங்கே குறைவு. கண்டு அறிந்தவன் ஓர் தலைவன், கண்டு அறிந்தவன் ஓர் தலைவன். யாவும் அருள்வான் நம் இறைவன். இறைவா இறைவா, அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். நடுவில் மனிதன் வாழுகிறான், வீணில் மனம் தடுமாறுகிறான். இறைவா 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 இறைவா. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காலத்திலேயே சொல்லி வச்சாங்க. அப்போதைக்கு இப்போதே சொல்லி வச்சேன் சார். கடைசி காலத்தில் நான் நாராயணான்னு சொல்ல முடியுங்களா? இந்த யமன் வந்து பாசக்கயிறு போடும்போது நான் படித்ததெல்லாம் ஞாபகம் வருமா? ஓம் நம சிவாயங்கிற பஞ்சாட்சரத்தை சொல்லணும் அப்படின்னா சொல்ல முடியுமா? எந்த மந்திரத்தை சொல்கிறது? எதுவுமே எனக்கு ஞாபகம் வரலையே. அதனால தான் ஆழ்வார்கள் அப்பொழுதே சொன்னாங்க. அப்போதைக்கு இப்போதே அந்த டைமில் சொல்லனாலும் நான் இப்போயே சொல்லிடுறேன், அட்வான்ஸாக சொல்கிறேன். என் அக்கௌண்ட்டில் எழுதி வச்சுங்க. ஓம் நமோ நாராயணா, ஓம் நம சிவாய, இதெல்லாம் நான் இப்போ சொல்லிட்டேன். என் அக்கௌண்ட்டில் எல்லாத்தையும் போட்டு வச்சுங்க. அப்படின்னு சொல்லும்போது சிந்தனை எப்படி எல்லாம் சிறப்பாக இருக்கிறதோ அப்படி நம்ம வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத சாஸ்திரங்களில் தேவாரம், திருவாசகம் இப்படி பெரியவங்க நமக்கு கொடுத்துட்டு போன பொக்கிஷங்கள் ஜாஸ்தி. ஏன் அபிராமி அந்தாதியை தினம் ஒரு நாளைக்கு ஒரு முறை சொன்னால் என்ன கிடைக்கும்? நாடி சுத்தம் கிடைக்கும். அதுதான் அந்த பாடல்களுடைய அர்த்தங்கள். அதனால தான் இந்த தெய்வீக ராகங்கள் தினம் தினம் உங்கள் வீட்டில் ஒலிச்சிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் தினமும் ஒலிபரப்புகிறோம். மாறி வரும்
இந்த கொரோனா காலத்தில் உற்றார் உறவினர் நண்பர்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் யாருமே உதவி இல்லை. ஒருத்தரை பார்க்க முடியல. அப்படியே பார்த்தாலும் 10 அடி தூரத்தில் நின்றுக்கிட்டு முகத்தில் துணியை கட்டிக்கிட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கே அவருக்கும் பயம், நமக்கும் பயம். கேட்டால் தப்பாயிடுமா, கேட்கலன்னா தப்பாயிடுமா, இல்லை கேட்டு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் தொத்தி வந்துடுமா? ஆனால் பஞ்சபூத தத்துவங்களாக இருக்கக்கூடிய இறைவன் ஆண்டவன் எப்போவுமே நம்ம கூட இருக்கான். அவன் இல்லாமல் சுவாசிக்க முடியாது, அவன் இல்லாமல் சிந்திக்க முடியாது, அவன் இல்லாமல் ஓர் அணுவும் அசைக்க முடியாது, ஆடவும் முடியாது, அணுகவும் முடியாது. கண்ணா 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 உன்னானந்த மோகன வேணுகானமதி அலை பாயுதே கண்ணா என் மன அலை பாயுதே உன்னானந்த மோகன வேணுகானமதி அலை பாயுதே கண்ணா மனங்களே பாயுதே உன்னானந்த மோகன வேணுகானமதில் அலை பாயுதே கண்ணா நிலை பெயராது சிலை போலவே கண்ணா நிலை பெயராது சிலை போலவே கண்ணா நிலை பெயராது சிலை போலவே நின்ற நிலை பெயராது சிலை போலவே நின்ற நிலை பெயராது சிலை போலவே நின்ற நீரமாவதறியாமலே நீரமாவதறியாமலே மிக வினோதமான முரளிதர நேரம் ஆவதறியாமலே மிக வினோதமான முரளிதர நேரமாவதறியாமலே மிக வினோதமான முரளிதரையில் மனதை பாயுதே கண்ணாயில் மன அலை பாயுதே உன்னானந்த மோகன வேணுகானமதில் அலை பாயுதே கண்ணா 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 தெளிந்த நிலவு பட்ட பகல் போல் எரியுதே தெளிந்த நிலவு பட்ட பகல் போல் எரியுதே திக்கு நோக்கி என் நீரு உருவம் நெறியுதே திக்கு நோக்கி என் நீரு உருவம் நெறியுதே கனிந்த உன் வேணுகானம் கண்ணா கண்ணா
கண்கள் சொருங்கி ஒரு விதமாய் வருகுதே. கதித்த மனத்தில் உறுத்தி பதத்தை எனக்கு அழித்து மகிழ்த்தவா. கதித்த மனத்தில் உறுத்தி பதத்தை எனக்கு அழித்து மகிழ்த்தவா. ஒரு தனித்தவனத்தில் அனைத்து எனக்கு உணர்ச்சி கொடுத்து முகிழ்த்தவா. தனித்தவனத்தில் அனைத்து எனக்கு உணர்ச்சி கொடுத்து முகிழ்த்தவா. கனை கடல் அலையினில் கதிரவனொளியன இணையிரு கழல் எனக்கு அளித்தவா. கனிகடல் அலையினில் கதிரவன் ஒளியன இணையிரு கழல் எனக்கு அளித்தவா. கதறி மனம் உருகி நான் அழைக்கவோ கண்ணா கண்ணா கண்ணா. கதறி மனம் உருகி நான் அழைக்கவோ கண்ணா கண்ணா என்று கதறி மனம் உருகி நான் அழைக்கவோ கண்ணா கண்ணா என்று கதறி மனம் உருகி நான் அழைக்கவோ. இதர மாதருடு நீ சுகிக்கவோ கதறி மனம் உருகி நான் அழைக்கவோ. இதர மாதருடு நீ சுகிக்கவோ. இது தகுமோ இது முறையோ இது தகுமோ இது முறையோ இது தகுமோ இது முறையோ இது தருமோ தானோ. குழலூதிடும் பொழுது ஆடிடும் குழைகள் போலவே மனது வேதனை மிகவோடு அதை பாயுதே. கண்ணா 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 கண்ணா. உன் ஆனந்த மோகன வேணுகானமதில்லலை பாயுதே அலை பாயுதே கண்ணா. முன்னெல்லாம் ஒரு வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் ஒரு குடும்பத்தில் வரும், ஒரு ஊருக்கு வரும், ஒரு நாட்டுக்கு வரும். உலகத்துக்கே வந்த அனுபவம் இந்த காலத்து நம்ம மக்களுக்கு தான் ஒரு பெரிய அனுபவம். இப்படி நடந்தால் இப்படி பிரச்சனை வரும். டெய்லி டெய்லி கை கழுவுகிறோம், டெய்லி டெய்லி மூஞ்சி கழுவுகிறோம், டெய்லி டெய்லி குளிக்கிறோம், வெளியே போயிட்டு வந்து துணியை துவைச்சி வைக்கிறோம். எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது நீர் தான் உங்களுக்கு இங்கே மருந்தாக பயன்படுது. அந்த நீரை எப்படியெல்லாம் கை கழுவுறீங்க, அந்த நீரினால் முகத்தை கழுவுறீங்க. 1000 சானிடைசர் இருந்தாலும் அந்த தண்ணின்னு ஒன்று இருக்கும்போது தான் கையை காலை கழுவி சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு நீர் அவசியங்கிறது இந்த கொரோனா காலத்தில் நம்ம கண்டுபிடிச்ச மிகப்பெரிய உபாயம். அந்த உபாயம்தான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு உங்களுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக தண்ணியில் பச்சை கற்பூரம் கலந்து துளசி போட்டு அது ஒரு தீர்த்தமா இல்லை ஒரு மருந்தா இல்லைங்க, அது ஒரு ஔஷதமாக உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னா
சார் 7 மணி ஆயிடுச்சிங்களா? அடேங்கப்பா. சுக்கிரனது பார்வையில் ஆரம்பித்த விளக்கேற்றும் நேரம் இப்போ ஞானகாரகனுடைய நேரத்தில் கரெக்டாக வந்து நிற்கிதுங்க. 1 மணி நேரம் பறந்தோடி போயிடுச்சு. சரி, ஏன் கவலைப்படுறீங்க? வாழ்க்கையில் நிறைய தத்துவங்களை கொரோனா நமக்கு கற்பித்து கொடுத்தது இல்லைங்களா? நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டோம், அன்பு பாசத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு எவ்வளோ வேலையாக இருந்தாலும் பட்சி வழிபாடுனா என்ன, ஏன் பட்சி வழிபாடு செய்யணும்? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் சொந்தக்காரங்க எல்லாருக்குமே இதையெல்லாம் சொல்லி நாளைக்கு 6 மணிக்கு சந்திப்போம், பேசுவோம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வேஜினா சுகினோ பவந்து. காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காலனையும் உதைக்கும் பூரணமே பரிபூரணமே சிவமே. காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காலனையும் உதைக்கும் பூரணமே பரிபூரணமே. காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காலனையும் உதைக்கும் பூரணமே. களிநடம் புரிந்து வெளியலாம் நிறைந்து உயிர்களை காக்கும் அற்புதமே. களிநடம் புரிந்து வெளியலாம் நிறைந்து உயிர்களை காக்கும் அற்புதமே சிவமே. காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காலனையும் உதைக்கும் பூரணமே பரிபூரணமே. ஞாலங்கள் கால் போடும் தாளங்களே ஞாலங்கள் கால் போடும் தாளங்களே உன்னாட்டியத்தால் ஆடும் கோலங்களே உன்னாட்டியத்தால் ஆடும் கோலங்களே. நாள்களில் நடந்து கோள்களை கடந்து தாள்களை காட்டும் தத்துவமே. நாள்களில் நடந்து கோள்களை கடந்து தாள்களை காட்டும் தத்துவமே தவமே. காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காலனையும் உதைக்கும் பூரணமே பரிபூரணமே. பார்வதி ஒரு கை மண் பிசைய படைப்புக்கு பிரமன் துணை புரிய. பார்வதி ஒரு கை மண் பிசைய படைப்புக்கு பிரமன் துணை புரிய. வாழ்வெனும் வீணையை நீ வடிப்பாய் வாழ்வெனும் வீணையை நீ வடிப்பாய். திருமாலவனோ அதற்கு இசை கொடுப்பான். திருமாலவனோ அதற்கு இசை கொடுப்பான். ஓமெனும் நாதம் உயிர்களின் கீதம் ஞானத்தை நாட்டும் நர்த்தனமே. ஓமெனும் நாதம் உயிர்களின் கீதம் ஞானத்தை நாட்டும் நர்த்தனமே நலமே. காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காலனையும் உதைக்கும் பூரணமே பரிபூரணமே. அன்பெனும் பார்வையிலே பயிர் விளையும் ஆனந்த கூத்தொன்றே பசி களையும். அன்பெனும் பார்வையிலே பயிர் விளையும் ஆனந்த கூத்தொன்றே பசி களையும். துன்பம் இல்லை நின்னை தொழுவோர்க்கு துன்பம் இல்லை நின்னை தொழுவோர்க்கு
உன் தூக்கிய திருவடியே கரை சேர்க்கும் உன் தூக்கிய திருவடியே கரை சேர்க்கும் ஆதியாய் மலர்ந்து பாதியாய் தெரிந்து ஜோதியாய் கலந்த ஓவியமே ஆதியாய் மலர்ந்து பாதியாய் தெரிந்து ஜோதியாய் கலந்த ஓவியமே பரமே காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காலனையும் உதைக்கும் பூரணமே பரிபூரணமே சிவமே